கொரோனா வைரஸ் 467 நபர்கள் பலியாகிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதாக இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த கொரோனா வைரஸை டிசம்பர் மாதமே சீனாவினுடைய ஒரு ஆய்வாளர் இல்லாட்டி ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சிருந்தாராமே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? சீனா என்கிற நாடு இப்போது வல்லரசாக மாறுமா மாறாதா? அடிபணிந்தது சீனா, அடிமையாக்கியது அமெரிக்கா. இது எந்த அளவுக்கு பொருத்தமான டைட்டில்? இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்கா தான் சீனாவினுடைய இந்த ஒரு நிலைமைக்கு, இப்போது இருக்கும் நிலைமைக்கு காரணம் என்று நான் சொல்லவில்லை. சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார். அமெரிக்கா என்கிற ஒரு நாடு, அமெரிக்காவை சார்ந்த ஊடகங்களும் தான் சீனாவை பற்றியான இந்த மாதிரியான ஒரு தப்பான செய்திகள் பரவுவதற்கு காரணம் என்று சீன அரசாங்கம் குற்றச்சாட்டை வைத்தது. அதே சீன அரசாங்கம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கொரோனா வைரஸ் பாதிப்பை எங்களால் தடுக்க முடியலை, அமெரிக்கா உதவுவதாக இருந்தால் கண்டிப்பாக அதை நாங்கள் வரவேற்கிறோம். அமெரிக்கா ஒரு 20 நாட்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க, கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவது எப்படி என்று அமெரிக்கர்களுக்கு தெரியும். நீங்க நினைச்சீங்கன்னா, சீனா நினைத்தால் நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம், உங்களுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்று அது நடைபெற்றிருக்கிறது. ஸோ சீனா அமெரிக்காவினுடைய உதவியை நாடி இருக்கிறது. அதற்கு பின்னால் சீனாவில் பரவும் இந்த ஒரு வைரஸ் கொரோனா என்கவ் 2019 அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே சீனா வல்லரசாக துடித்த நாடு தானே, அவர்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லையா? இல்லை மீடியாக்கள் இதை ரொம்ப பெரிய அளவில் காண்பிக்கிறதா? கேரளாவில் 3வது ஒரு நோயாளிக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்த உடனே கேரளாவின் மாநில பேரிடராக இதை அறிவித்திருக்கிறார்களே, அதனுடைய காரணம் என்ன? எல்லாத்துக்குமே சின்னதா ஒரே ஒரு ரீசன் தான் பயம். இந்த பயம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் கேரளாவில் இது ஒரு மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லலாம். அதே பயம் காரணமாகத்தான் இப்போ சீனாவும் யார்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க? அமெரிக்காட்ட உதவி கேட்டிருக்காங்க. சரி, பயம் அப்படின்னு சொல்றியே, அப்படின்னா பயம் இல்லாத வேற ஏதாவது இருக்கா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன உதாரணம்னா, ஒரு வண்டி எப்போதுமே ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அது ஒரு நியூஸாக வெளியில் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், 2 நாள் வரும், 3 நாள் வரும், ஒரு வருடம் வரும், ஆனால் அதன் பிறகு வரவே வராது. ஏன்னா கேட்குற எல்லாருக்குமே சலிப்பு தட்டிடும். அது எப்போவுமே ஆக்சிடென்ட் தாண்டா ஆகும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை ஒரு டெய்லி நியூஸாக நம்ம கேட்டு என்ன செஞ்சுருவோம்? ஓகே, அவளை விட்டு தள்ளிடுவோம். ஆனால் திடீர்னு புதுசாக ஒரு டூரிஸ்ட் வண்டி வருது, அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஐயோ, டூரிஸ்ட் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்றைக்குமே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு, இல்லாட்டி ரொட்டீனா 3 மாதத்திற்கு ஒரு தடவை, 5 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லி காண்பிக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஒரு பட்டியலை பாருங்க. இந்த பட்டியல் என்ன தெரியுது? 2018, 2019 சாதாரணமாக காய்ச்சல், ஜலதோஷம், ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அதன் வழியாக அமெரிக்கர்கள் மட்டும் சுமார் 35,000 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நம்ம எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்கர்கள், அமெரிக்காவினுடைய கணக்கை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்கர்கள் இறந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் சாதாரண காய்ச்சல், ஜலதோஷம் தான், கொரோனா வைரஸ்லாம் கிடையாது. கொரோனா வைரஸ் அமெரிக்கர்களை கொஞ்சதே கிடையாது, கொல்ல போவதும் கிடையாது. அப்படின்னா சீனாவில் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட், இல்லாட்டி ஒரு 20,000 நபர்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார்களே? இந்த ஒரு கேள்விக்கான பதில், 20,000 நபர்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள், ஆனால் அதில் எத்தனை நபர்கள் இறந்திருக்கிறார்கள்? 467. ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். 100 நபர்கள், சார்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் பரவி 100 நபர்கள் தாக்கப்பட்டிருந்தால் அவர்களில் ஒரு 10 பேர் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே இது மெர்ஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் தாக்கினால் 100 நபர்களில் 13 நபர்கள் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கொரோனா வைரஸ் என்கவ் 2019 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் எல்லாருக்குமே பரவிட்டு இருக்கு. 100 பேருக்கு இது பரவிச்சுன்னா வெறும் 2 நபர்கள் மட்டும்தான் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? கொரோனா வைரஸ் வழியாக ரொம்ப பெரிய உயிரிழப்புகள் வராது, 2 நபர்கள் தான் இறந்து போவாங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய அளவில் பரவுது. அதை பரவுவதை நாம் தடுக்க வேண்டும், அது முக்கியமான ஒரு கோரிக்கை. ஆனால் சீனாவை தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கான காரணம்
மறுபடி இந்த 2 நாளா வந்த ஒரு செய்தி தான். ஜப்பான் நாட்டில், அதாவது ஹாங்காங் நாட்டில இருந்து கிளம்பின ஒரு கப்பல், ஒரு சொகுசு கப்பல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3500 நபர்கள் அந்த கப்பலில் இருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டின் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரும்போது ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இந்த கப்பல் என்பது நிறுத்தப்படுகிறது. எதற்காக நிறுத்தினீர்கள் அப்படின்னு கேட்டா, அந்த கப்பலில் ஒரே ஒரு நபருக்கு, அதாவது ஒரு 60 வயசான ஒரு நபருக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த கப்பலை அனுமதிக்க மாட்டோம். இது ஜப்பான் நாடு சொன்னாங்க. ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக இத்தாலியில இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. இப்படி பலவிதமான நாடுகள் சீனாவினுடைய கப்பல், சீனா ஹாங்காங் இந்த மாதிரியான கப்பலை அவங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீனாவுக்கு எந்த விமானமும் செல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்ம 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விமானம் அப்படிங்கிறதும் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது, முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ கப்பல் சேவையை டார்கெட் பண்றாங்க. இந்த கப்பல் சேவை அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்ததா நம்ம வேறொரு விஷயத்துக்கு வரணும். ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ். உலகம் முழுவதும் சீனாவினுடைய அந்த வர்த்தகத்தை ரொம்ப பெரிய அளவில் உயர்த்துவதற்காக சீன அரசாங்கம் ஒரு $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிளானை போட்டிருந்தாங்க. ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். 1 பெல்ட் 1 ரோட் அப்படிலாம் நம்ம படிச்சோம்ல, அதே தான். ஸோ இப்போ நிறைய இடத்துல சீனர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, துறைமுகத்தை வைத்து விட்டார்கள். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு துறைமுகம் இருக்கு. நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் இதுலயே. இந்த நேரத்தில் தான் பனாமா கால்வாய் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பனாமா கால்வாய் இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக் தான். சின்னதா சுருக்கி சொல்லிடுறேன். கொஞ்சம் வருடத்திற்கு முன்பாகத்தான் இந்த பனாமா கால்வாயினுடைய 2 முக்கியமான துறைமுகத்திற்கு யார் மொத்த ஓனர்ஷிப்பா எடுத்துக்கிட்டாங்க, சீன அரசாங்கம். ஏன்னா பனாமா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு ரொம்ப பெரிய உதவிகளை செய்து 2 முக்கியமான துறைமுகத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், சீனர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த பனாமா துறைமுகம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த 2 துறைமுகங்கள், அதிலிருந்து எந்த கப்பலும் வரக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை. அதாவது அமெரிக்க நாடுகளுக்கோ இல்லாட்டி வேறு சில நாடுகளுக்கோ இந்த பர்டிகுலர் துறைமுகத்திலிருந்து கப்பலை செலுத்தக்கூடாது, வேற எந்த துறைமுகத்திலிருந்து வந்தாலும் பரவாயில்லை. இதே ஒரு நிலைமை சீனாவினுடைய துறைமுகங்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறதோ அத்தனை நாடுகளிலும் இதே மாதிரியான ஒரு கெடுபிடிகள் என்பது கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ சீனாவினுடைய அந்த ஒரு வர்த்தகம், அதாவது கப்பல் துறைமுக வர்த்தகம் என்பது முழுவதுமாக முடக்கப்பட போகிறது. இதை தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சீனாவுக்கு இப்போ சுற்றுலா அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு அந்நிய செலவாணி வருவதற்கான வாய்ப்பாக இருந்தது. அது முழுவதுமாக முடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு சீனாவின் பக்கமே யாரும் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயத்தை ஊட்டி விட்டார்கள். ஸோ இப்போ அடுத்ததா விமான போக்குவரத்தையும் நிப்பாட்டிட்டாங்க, அடுத்ததா கப்பல் போக்குவரத்தையும் நிப்பாட்ட போறாங்க. அப்படி மட்டும் நிப்பாட்டிட்டாங்கன்னா இது யாருக்கு ரொம்ப பெரிய அடியாக இருக்கும், சீனாவுக்கு. சீனாவின் வல்லரசு கனவு இங்கே பலிக்குமா? பலிக்காமல் இருப்பதற்கான நிறைய விதமான காய் நகர்த்தல் பலவிதமான நாடுகளால் செய்யப்படுகிறது. பயோவார் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. இந்த பயோவார் சீனாவிலிருந்து தொடங்கப்பட்டதா இல்ல சீனாவுக்காக தொடங்கப்பட்டதா என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கேள்விக்குறி. நான் முதலே சொன்னதுதான் BSL-4 அப்படிங்கிற லேப் உகான் மாகாணத்தில் இருந்தது. இந்த BSL-4 அப்படின்னு சொல்லும்போது பயோ சேஃப்டி லெவல் 4. இந்த மாதிரி உலகில் எத்தனை லெபோரட்டரி இருந்ததாக சொன்னேன்? 54 லெபோரட்டரி இருந்ததாக சொன்னேன். ஸோ சீனாவினுடைய அந்த ஒரு லெபோரட்டரியை மையப்படுத்தி மீதம் இருக்கும் 53 லெபோரட்டரியை நம்ம மறந்துட்டோமோ என்கிற ஒரு கேள்வியும் இப்போ நம் முன்னே வருகிறது. சீனாவினுடைய பங்கு வர்த்தகம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ந்து கொண்டே வருகிறது. ஆசிய நாட்டினுடைய பங்கு வர்த்தகம் அதை பொறுத்து வீழ ஆரம்பிக்கும். அப்படின்னா இது யாருக்கு லாபமாக இருக்கும்? அமெரிக்காவுக்கும் லாபமாக இருக்கும். அமெரிக்கா ஈஸியாக இனிமேல் என்ன சொல்லுவாங்க, சீனாவினுடைய அந்த ட்ரேடு வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்டை வைப்பாங்க. உனக்கு நான் உதவணும்னா ஏன்ட்ட இருக்கிற இந்த ட்ரேடு வாரெல்லாம் நீ என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரத்து பண்ணணும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சீனாவுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா பயம். இது பெரிய அளவில் மக்களை கொஞ்சம் குவிக்காமல் இருந்தாலும் ஊடகங்கள் இதை எப்படி காண்பிக்கின்றன, கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ். ஸோ ரொம்ப பெரிய அளவில் நம்மளே ரொம்ப விதமாக பேசிகிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு 6-7 நாட்களாக இதை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம மனசில் ஒரு பயத்தை விதைத்து விட்டார்கள். இந்த பயத்தை அறுவடை செய்வது அமெரிக்காவாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் நிலவுகிறதா இல்லையா? இதுதான் நான் வைக்கிற ஒரு கேள்வி. இந்த இடத்துல சீனா எந்த தப்பு செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
டிசம்பர் மாதமே லீ அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இந்த கொரோனா வைரஸை கண்டுபிடித்து விட்டார். இப்படி கண்டுபிடித்த உடனே அவருடைய நண்பர்களுக்கு நான் ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்கேன், அது சார்ஸ் வகை வைரஸாக இருக்கும், கொரோனா ஃபேமிலி சேர்ந்த வைரஸாக இருக்கும் என்கிறது என்னுடைய டவுட்டா இருக்கு, கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாரு. அப்படி ஷேர் பண்ண அடுத்த நாளே இவர் வீட்டுக்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க. நீ கண்டுபிடிச்சிருக்கிற வைரஸ் ரொம்ப முக்கியமான வைரஸ், இதை பத்தி வெளியில யார்ட்டையும் பேசாத, ஸோ உனக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே இவர் ஒரு காவல் வைக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நோயாளிகளுக்கு இவர் உதவியும் செய்து வருகிறார். இப்படி இவர் உதவி செய்து வரும்போதுதான் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதல் என்பது நடத்தப்படுகிறது. இவர் உடம்பிலும் கொரோனா வைரஸ் வந்து விடுகிறது. வேற வழியே இல்லை, நம்ம இதை வெளியில சொன்னாதான் முடியும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிட்டாரு, சோஷியல் மீடியால நான் இப்படிலாம் வந்து சீன அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன், அதை அவர்கள் மறுத்து விட்டார்கள், இதன் காரணமாக ரொம்ப பெரிய அளவில் இந்த வைரஸ் பரவுகிறது அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ லீ அப்படிங்கிறவர் அங்கே பொறுத்த வரைக்கும் ஹீரோ. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், சீன அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்னைக்கு சொன்னார்னா ஒரு டிசம்பர் 28, 30 இந்த ஒரு தினங்களிலேயே சொல்லிட்டார். அதை கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சு கான்டாக்ட் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ கேரள அரசாங்கம் சொல்லுது பாருங்க, அதே மாதிரி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வைரஸ் ரொம்ப பெரிய அளவில் பரவாமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போது தோன்றுகிறது. கேரளாவில் இது மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிப்பா என்கிற ஒரு வைரஸ் கேரள மாநிலத்திற்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை தான். ஒரு 17 நபர்களை அது கொன்றுவிட்டது. அந்த வைரஸை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் அவங்க ரிசர்ச் நடத்தி கான்டாக்ட் ட்ரேஸ் எல்லாமே செஞ்சு எல்லாரையுமே அப்புறப்படுத்தி அந்த வைரஸை கட்டுப்படுத்திட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ 2 நபர்கள் இருந்தது 3 நபர்களுக்கு கூடியிருக்கிறது. திருச்சூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் அதில் 40 பேருக்கு இந்த ஒரு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. 2200க்கும் மேற்பட்ட நபர்கள் தனிமையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது அவங்க வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம், யாரு கூடயும் பேச வேண்டாம், பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதனால தான் இதை மாநில பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சில விஷயங்கள் நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். சீனா வல்லரசு ஆகும், ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் 2020 சீனாவின் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது நமக்கு கண்கூடா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கு. சீனா இதிலிருந்து எப்படி எழுச்சி பெற போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. சீனா மட்டுமே கிடையாது, ஆசிய கண்டத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மக்கள் தொகை அதிகம் இருக்கும் நாடுகளுக்கு இது மிக முக்கிய ஒரு பிரச்சனையாக மாறும். இன்னைக்கு சீனாவில் வந்திருக்கு, நாளைக்கு இந்தியாவில் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை பேஸ் பண்ணி உலக நாடுகள் அவங்களுடைய உலக அரசியலை செய்கின்றனவா? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை மறுபடியும் நாம் தேட ஆரம்பிப்போம். நிறைய உண்மைகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.